ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணும் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எபிரேயர் 3:1. இந்த அருமையான வேளையிலே இந்த மாதம் முழுவதும் கவனித்து பாருங்கள் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்திலே ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளையெல்லாம் பிழைப்பூட்டுகிற நம்முடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிழைப்பூட்ட மாட்டாரா என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலும் கூட கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர்தான் நமக்கு முன்மாதிரி. என்ன கவனித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த வசனம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். யாருக்குன்னா பிதாவாகிய தேவனுக்கு இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறாராம். வீட்டை உண்டு பண்ணினவன், 3வது வசனம், வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போது மோசே ஆண்டவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளாய் இருந்தது போல இவரும் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவராய் இருக்கான்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. இது எங்கே போடப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது, எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், மோசேயை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்குறாரு. எத்தியோப்பிய ஸ்திரீயை மோசே மணந்ததுனால மீரியாமும் ஆரோனும் அவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்கன்னு போடப்பட்டிருக்கு. என்ன பேசுகிறாங்கன்னா, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார். உடனே கர்த்தர் கேட்குறார். மோசையும் கேட்டிருப்பாரு, ஆனால் மோசே ரொம்ப சாந்த குணமுள்ளவன். அடுத்த வசனம், மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனா. அதனால் கேட்டாலும் பரவாயில்ல, நம்ம அக்காவும் நம்ம அண்ணனும் தானே பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஆனால் கர்த்தர் கேட்டு சும்மா இருக்க முடியல. ஏன்னா தம்முடைய பிள்ளையாச்ச மோசையை குறித்து இவங்க பேசுகிறாங்களேன்னு சடுதியிலே விரைவாக எந்த இதுவும் இல்லாமல், எசிட்டேஷனும் இல்லாமல் கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மீரியாம் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள்னு சொல்கிறாங்க. 3 பேரும் போகிறாங்க. கர்த்தர் இந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக பரிந்து பேசும்படியாக மேகத்தூணில் இறங்கி கூடார வாசல் நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னு அவங்க 2 பேரும் மட்டும் போகிறாங்க. அப்பொழுது அவங்க சொல்கிறாங்க, என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். ஆனால் என் தாசனாகிய மோசையே அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறேன். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. கோபம் அவர்கள் மேலே மூண்டது. அதனால் மீரியா பார்த்தீங்கன்னா வெண்குஷ்டமானா அப்படிலாம் போட்டிருக்கு. அது நமக்கு இப்பொழுது வேண்டாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் மோசையானவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அதை காட்டிலும் இயேசு யாருக்கு தேவனுக்கு முன்பாக எங்கும் உண்மை உள்ளவரால் காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி அந்த முதல் வசனத்தில் 3:1 சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, கிறிஸ்துவோ 6ஆம் வசனம் பாருங்கள், கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக, பாருங்கள், கர்த்தருடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் மோசே. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு அதை விட மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்ம அவரை நோக்கி பார்த்தோன்னா அவரை கவனித்து பார்க்கணும். அவர் சாந்தம், பொறுமை, அன்பு, தாழ்மை எல்லா குணமுடையது. கடைசி பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். கடைசி பரியந்தம் எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்து கொண்டிருந்தார். அந்த அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டது. அவர் பிறந்தது ஒரு பரிசுத்தம். அவர் பரிசுத்தராய் இருந்தார், வாழ்ந்தது பரிசுத்தமாய் வாழ்ந்தார். என்னிலே யார் என்னை குற்றப்படுத்த முடியும்னு தைரியமாக சொன்னார். நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியுமா? அவர் பரிசுத்தமுள்ளவர், உண்மையுள்ளவர், தாழ்மையுள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், சொல்லிக்கொண்டே போகலாம். ஒருத்தர் சொல்கிறார், கணக்கு பாட்டு 246 நாமங்களுக்கு மேலே அவருக்கு இருக்குதான் நாமங்கள். அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே அவரை கவனித்து பாருங்கள். அவரை கவனித்து பார்க்க பார்க்க அவருடைய சுவாபங்கள் நமக்குள் வந்துவிடும். நாம் அவருடைய வீடாக இருப்போம். பாருங்கள், நாமே முடிவு பரிந்தும் உறுதியாக அவருடைய பற்றி கொண்டிருப்போமே ஆகில் நாமே அவருடைய வீடாக இருப்போம் என்று 6ஆம்
வசனத்தின் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது. எனவே நீங்களும் நானும் ஆண்டவரை கவனித்து பார்க்க வேண்டும், கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனாக இருக்கிறேன், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படியா அவருடைய குணத்தை நாம் பெற்று நாம் அவரை போல வாழ வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு மகிமையுள்ள சாட்சியாய் இருக்க வேண்டும் சொன்னால், கிறிஸ்து இயேசுவை அப்போஸ்தலரும் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஆண்டவரை கவனித்து பார்க்கும்போது அவருடைய சுவாபங்கள் நமக்குள் வந்துவிடும். நாம் அவருடைய வீடாக இருப்போம். அந்த வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர்களாக காணப்பட ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெரும் தன்மை உள்ளவரே. பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெருந்தன்மை உள்ளவரே. மனக்காரிருளை நீக்கிடுமே இம்மாதேவனாய் பிறந்தா. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாபாலனாய் பிறந்தா. மாபாலனாய் பிறந்தா. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா. கர்த்தாவே, நீர் உம்முடைய மோசே அவருடைய வீட்டில் உம்முடைய வீட்டில் எப்படி உண்மையுள்ளவராக இருந்தாரோ அதை காட்டிலும் மேலாய் ஆண்டவரே நீரே அந்த வீடாக இருக்கிறீர். நீர் அதை காட்டிலும் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். உண்மை கவனித்து பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உலகத்தை பார்த்தது போதும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவை உண்மை கவனித்து பார்த்து பார்த்து உம்முடைய பண்புகளை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில் மெல்கிசேதேக்கு. எபிரேயர் 7:1. இன்றைய கேள்வி, எது மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் எதுவும் மாற்றப்பட வேண்டியதாகும். எது மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் எதுவும் மாற்றப்பட வேண்டியதாகும்.